ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எதுக்காக நான் பண்ணுறேன்னா, உண்மையிலே வந்து இந்த இந்த விஷயத்த வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது வந்து ஸ்ரீலங்கா ட்ராவல் பண்ணப்போ நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். பயங்கரமான தரமான சம்பவம். சீரியஸாகவே நான் வந்து இந்த மாதிரி இது நடக்கும்னு கூட எதிர்பார்க்கல. பட் ஆனால் அது வந்து ஒரு 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 விஷயம் அப்படி நடந்துருச்சு. சரி, ரொம்ப நாளாக உறுத்திட்டே இருந்துச்சு சொல்லணும். ஏன்னா வந்து வாட்டி ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸோ இல்லை இந்த மாதிரியான விஷயமும் நடக்கிறதுக்காக நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் சில டைம் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இதுவும் வந்து நம்ம ட்ராவல் பண்ண கண்ட்ரி மாதிரி தானே, ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பாக பண்ணிடுவோம். அது வந்து எவ்வளோ பெரிய சம்பவமாகன்றது வந்து நான் ஸ்ரீலங்காவில் அனுபவப்பட்டேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக நான் சொன்னால் இது மூலயமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்தோ இல்லை தமிழ்நாட்டிலேருந்தோ ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது உண்மையிலே வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது ஒரு கதை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஈவினிங்கு ஸ்ரீலங்காவில் வந்து மிரிசான்ற இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். சூப்பர் ரூம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. பயங்கரமான பீச் சைடு. ஸோ வந்து என்ன சொல்கிறது, ஒரு 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 லாங் ப்ளசன்ட் டே. அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு ரூமுக்கு போய் அங்கே ரூம்லாம் எடுத்து லக்கேஜெலாம் அங்கே உள்ளே வச்சுட்டு ஸ்விம்மிங் பூல்லலாம் ஸ்விம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் நானும் என்னோடய பிரதரும் வந்து மிரிசாவோட அந்த ஃப்ரண்ட் சைடு, அதாவது பீச்சிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம். ஸோ அங்கே வந்து பைக் இருந்துச்சு. பைக் ரெண்டல் தானே, போய் கேட்போம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது ஒரு நாளைக்கு ஸ்ரீலங்கன் மணி வந்து 1500 சொன்னாங்க. சரி, ஓகே, 1500 ஒரு பெரிய காசு இல்லை தானே ஸ்ரீலங்கன் மணிக்கு. ஏன்னா அங்கே ஆட்டோக்கெலாம் வந்து ரொம்ப சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு ஆட்டோக்கு அவ்வளோ காசு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி பைக் ரெண்ட் பண்ணலான்னு பைக் ரெண்ட் பண்ணோம். 1500 ஒரு நாளைக்கு, நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, நானும் அந்த பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து பெட்ரோல்லாம் போட்டு ஒரு ஈவினிங் கடைக்கெலாம் போய் சுற்றிட்டு இருந்தோம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பெருசாக ஒரு பிரச்சனையும் இல்லை போல். நானும் பாலியிலலாம் பைக் எடுத்து ஓட்டுறது தானே, அதே மாதிரி நினச்சிட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். பட் ஈவினிங் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிரதர் வந்து என்னை பார்ட்டியில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் வந்து ரூமுக்கு போயிட்டு அவனோட லேப்டாப் எடுத்துகிட்டு வரதுக்காக போனான். ஒரு அரை மணி நேரம் திரும்பியே வரல. சரி, அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி பார்த்தா போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னான். ஏன்டா போலீஸ் பிடிச்சாங்க, ட்ரிங்க் கூட பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஸோ எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் மறுபடியும் அங்கேருந்து அவசரமாக ஆட்டோ பிடிச்சிட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு போனால் அங்கே போய் பார்த்தா பைக்கை வந்து போலீஸ் வந்து அவங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் சரி, ஓகே, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை தானே, நேராக போய் ஏதாவது காசு கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு பைக்கை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சீக்கிரமாக ஆட்டோலாம் எடுத்துகிட்டு கிடக்கலன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டால் பைக் தர மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் வந்து ஃபைன் பே பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்கு ஃபைன் பே பண்ணோம் அப்படின்னு கேட்டதுக்கு, உங்கள்கிட்ட இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, நீங்கள் பைக் எடுத்து ஓட்டக்கூடாது அப்படின்னாங்க. சரி, ஓகே, நம்ம ஊர் மாதிரி ஏதாவது ஸ்பாட்டில் வந்து பில்லு மாதிரி போட்டு கொடுப்பாங்க, பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் டைரெக்டாக எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் தான் போய் பே பண்ணோம் அப்படின்ட்டாங்க. கோர்ட்டில் போய் பே பண்ணுமா அப்படின்னு சொல்லி, சரி அது கூட ஏதாவது சிம்பிள் ப்ரொசீஜராக இருக்கும்னு பார்த்தா இல்லை, ஏதோ ஒரு கொலை பண்ண மாதிரி, பெருசாக ஏதோ வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ண மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வேறு அப்படியே நிற்க வைக்கிறாங்க, சொல்கிறாங்க. அதுவும் வந்து லிட்டரலாக தமிழில் பேசினா மதிக்கவே மாட்டுறாங்க. நீங்கள் வந்து நார்த் இந்தியன்ஸாக இருந்தால் கூட விட்டுருப்பான் போல், தமிழில் பேசினா பயங்கர டேஞ்சரு. போய் நிற்கிறோம். ஒரு 10-15 போலீஸ்காரங்க வராங்க, போகிறாங்க, என்னன்னு கேட்க மாட்டுறாங்க. சார், இன்டர்நேஷ்னல் லைன்ஸஸ் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் எடுத்திருப்போம், ஆனால் இது நாங்கள் என்ன பண்ணுறது, ஏதாவது சொல்லுங்கள், ஃபைன் கூட நான் கட்டுறோம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாலும் அவன் ஒன்றுமே மதிக்க மாட்டான், எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, சரி ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் டேவும் வந்து போய் கேட்குறோம், என்னங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் அனுப்பிட்டோம், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் 18th அன்றைக்கி ஏறிடுறாங்க. ஐயோ, நானே 10ஆம் தேதி வரைக்கும் தான் இங்கே இருப்பேன், 18ஆம் தேதிக்கு போட்டால் நான் எப்படியா வந்து ஃபைன் கட்ட முடியும்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை, 18ஆம் தேதி தான் போட்டிருக்கு, நீங்கள் வந்து அப்போ தான் வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னோடனே 2வது நாளும் போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் 3வது நாள் ஆயிடுச்சு. 3வது நாள் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டோம். நாங்கள் நேராக போயிட்டு சார், இந்த மாதிரி நாங்கள் வந்து 10ஆம் தேதி ரிட்டன் டிக்கெட் இருக்குது,
இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் யார்கிட்ட பேசணுன்னா சொல்லுங்கள், நாங்கள் பேசுகிறோம். இப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து எப்படி இது பண்ணுறது, டூரிஸ்ட்டை நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படிலாம் சொல்லி ரொம்ப கேட்டோன்னே, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர் அதிகாரிகிட்ட கூப்பிட்டு போனார். அவர் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் ஸ்டோரியெல்லாம் கேட்டு, ஓகே நீங்கள் வந்து கொழும்புலேயே வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருந்தா 2000 தான் வந்திருக்கும், நீங்கள் ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு தெரியாது சார், இதுதான் ஃபஸ்ட் டைமு, அதனால் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணுங்கள், நாங்கள் ஃபைன் கட்டுறோம், அது எங்கள் மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இதோட ஏதோ ஃபைன் கட்ட சொல்லுவார், சம்பவம் முடிஞ்சுது, நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் வச்சார். உங்கள் கோர்ட்டுக்கு போயிடுச்சு உங்கள் கேஸு, நீங்கள் வந்து கோர்ட்டில் தான் போயிட்டு உங்களோட ஃபைன் கட்டி நீங்கள் வந்து உங்களோட கேஸை வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சும்மா சிம்பிள் ப்ரொசீஜராக இருக்கும் அப்படின்னோடனே மறுநாள் காலையில் வந்து உங்களுக்கு நான் ஸ்பெஷல் இது போட்டு 18ஆம் தேதி இல்லாமல் ஒரு 7ஆம் தேதியே வந்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், நீங்கள் அங்கே போங்க அப்படின்னா, அது கோர்ட்டா, அது ஏதோ கொட்டவாலா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு கோர்ட் இருந்தது, அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். அங்கே போனால் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. வெளியே போகும்போது செல்ஃபோனு, ஏதாவது உங்களோட எலக்ட்ரானிக் கேஜெட்டு, ஹெட்செட்டு அது எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. உள்ளே போனால் தொப்பியை கழட்டு, அதுக்கப்புறம் கண்ணாடி போடக்கூடாது, பட்டன் போடு, உள்ளதெல்லாம் போகிறோம். அதுக்கு என்னடா நான் குற்றவாளியே இல்லைடா, என்னையாண்டா அப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்ற மாதிரி உள்ளே போனால் கிட்டத்தட்ட ஒரு அந்த கேஸ் உள்ளே நடக்கிற இடத்துல ஒரு 300 பேர் நிற்கிறாங்க வெளியே. இதில் எங்கே உள்ளே போய் பார்க்குறது, யார்கிட்ட போய் கேட்குறது, எவனும் பதிலும் சொல்ல மாட்டான். ஓகே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகுது. என்னதான் பெரிய தப்பு பண்ணிட்டோம், தெரியாது இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுக்காமல் வந்துட்டது, அதுக்கு இப்படி போட்டு கொடுமை பண்ணுறீங்களேன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி அப்புறம் உள்ளே போய் கோர்ட் வாசலில் நிற்கிறோம். அந்த கோர்ட்டில் கேஸ்லாம் நடக்குது. அப்புறம் யாருமே கூப்பிட மாட்டுறாங்க, யாருமே பதில் சொல்ல மாட்டுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில, சும்மா போய் அப்படியே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் நடக்கிற கேஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வக்கீல் ஒருத்தர் வந்தார். என்ன கேஸுன்னு கேட்டேன். ஸோ இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காமல் பைக் ஓட்டணும் சார், பைக்கை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ணுங்கள், நான் வேணால் உங்களுக்காக ஆஜராகிறேன், அதுக்கு வந்து ஒரு 5000 காசு செலவாகும் அப்படின்னாரு. சரி ஓகே பரவாயில்ல தரோம் அப்படின்னு சொல்லி அவரையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் பயங்கரமான சம்பவம்லாம் நடந்துச்சு. சரி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா உள்ளே ஒருத்தர் வந்தார். உங்கள் கேஸ் என்னன்னு கேட்குறாரு. எங்கள் கேஸ்லாம் தெரிலங்க, போலீஸ் வரலையா அப்படின்னு கேட்டார். அப்புறம் போலீஸும் வரல. அதுக்கப்புறமா எங்களை பிடிச்ச போலீஸ் வந்து காலையில் 10 மணிக்கு எங்கள் கேஸுன்னு சொன்னார். மதியானம் 2 மணிக்கு வந்தார். 2 மணிக்கு வந்து ரொம்ப நேரமாக எங்களை வெயிட் பண்ண வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த அட்வொகேட் வந்து அந்த போலீஸ்கார்கிட்ட போய் கேட்குறாரு, இவங்க கேஸ் என்ன ஆச்சுன்னா. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபைல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறமா கோர்ட்டு மேலே ஏறி நாங்கள் வந்து அவர் பைக் ஓட்டினது யாருன்னு கேட்டோன்னே என் தம்பின்னு சொன்னோன்னே, சரி ஓகே வாங்க நீங்கள் தான் பைக் ஓட்டினீங்களா, ஓகே இந்தாங்க ஃபைன்னு சொல்லி 40,000 ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் வந்து ஃபைன் போட்டு ஒரு ஸ்லிப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை பே பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, கேஸ் முடிஞ்சிச்சு, சரி நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாரு. அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் கேட்டோம், என்ன சார் இது ஒரு சின்ன கேஸு, இதுக்கு வந்து இவ்வளோ தூரம் அலைய வைக்கிறீங்களே அப்படின்னா, இங்கே அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ண ஒரு 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 ஹாப்பி மெமரிஸ் கூட வந்து இது பயங்கர ஒரு 2-3 நாள் வந்து ரொம்ப மன உளைச்சலே ஆயிடுச்சு. பட் இது வந்து அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் இருந்துச்சு. எனக்கு மைண்டில் ஒன்ன விஷயம் என்னன்னா, சரி ஓகே நாங்கள் வந்து தனியாக ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, அதை எங்களால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். டப்புன்னு ஒரு ஃபேமிலியோடு போகிறாங்க, சார் பைக் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ என்னால் வந்து ட்ரிப் போகும்போது சரி, சம்டைம்ஸ் வந்து பட்ஜெட் ட்ராவலராக இருப்பாங்க, இல்லாட்டி யாராவது ஒரு தனியாக போகிறவங்க இருப்பாங்க, சோலோ ட்ராவலர்ஸ், அந்த மாதிரிலாம் போகும்போது இந்த மாதிரி எதாவது மாட்டிட்டா என்ன நடக்கும், அதுவும் ஸ்ரீலங்காவில் அப்படின்னு. ஸோ அதனால் ஸ்ரீலங்கா போகும்போது இந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவம் எனக்கு ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் தயவு செஞ்சு போகும்போது உங்களுக்கு பைக்குக்கு ரெண்ட் எடுக்கணுன்னா முதல்ல விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா நான் விசாரிக்காமல் போய் மாட்டினது பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் போகும்போது ரொம்ப சேஃபாக போங்க. ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. ஸ்ரீலங்காவில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனோ இல்லாட்டி ஏதாவது செக்கப்போ அது இதுனாலுமே அங்கே வந்து ரொம்ப ப்ராப்பராலாம் எதிர்பார்க்க முடியாது. அதுவுமே நம்ம
தமிழ் பேசுகிறவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி வந்து அவங்க பிஹேவ் பண்ணுற விதமே, அந்த சிங்களன் போலீஸ்லாம் வந்து பிஹேவ் பண்ணுற விதமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும். உங்களை பார்க்குற பார்வை மேலேருந்து பார்ப்பான், ஏதோ குற்றம் பண்ண மாதிரியே வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சில இடத்துல வந்து ரொம்ப சேஃபாக இருக்கிறது நல்லது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணும்போது சிகரெட்ஸோ இல்லாட்டி மற்ற மாதிரி திங்ஸ் ஏதாவது நீங்கள் கேரி பண்ணுறீங்கனாலுமே கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி அங்கங்கே செக் பாயிண்ட் வச்சு வச்சு சும்மா செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டம் தான் அங்கே. ஸோ அதனால் வந்து போகும்போது கொஞ்சம் சேஃபாக போங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோ, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நிறைய ட்ராவல் வீடியோஸ் வந்து நான் வந்து இதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தராக நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ until then bye. This is Thiru Vlogs. Bye.